சரித்திர மற்றும் புராண கதைகள் தமிழ், தெலுங்கு சினிமாவுக்கு புதிதல்ல. இந்த இரு மொழிகளின் ஆரம்ப கால படங்கள் அனைத்துமே ராஜா ராணி அல்லது சாமி கதைகள்தான். அந்த காலகட்டத்தில் கிடைத்த வாய்ப்பு வசதிகளைக் கொண்டு வரலாற்று கதைகள் தத்ரூபமாக தந்தார்கள் அன்றைய இயக்குனர்கள். பாதாள பைரவியும், மாயா பஜாரும், சந்திரலேகாவும், நாடோடி மன்னனும், வீரபாண்டிய கட்டபொம்மனும், ஆயிரத்தில் ஒருவனும் மறக்கக்கூடிய சரித்திர படங்களா இவையெல்லாம். பின்னர் சமூக கதைக்களத்திற்கு இடம்பெயர்ந்தது சினிமா. கிரைம், ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர், ஹாரர் என பல்வேறு தளங்களில் பயணித்த சினிமாவில் எப்போதாவது ஒரு சரித்திர அல்லது புராண படம் வரும். ஆனால் அதில் அன்றைய சினிமாவில் பார்த்த சேநேர்த்தி இருக்காது. இப்போது மீண்டும் இந்திய வரலாற்றில் புதைந்துள்ள மாபெரும் சரித்திர சம்பவங்களை மிக நேர்த்தியுடன் படமாக்கி வருகிறார்கள். அப்படி வந்த படங்களில் இதுவரை முதலிடத்தில் இருந்தது ஜோதா அக்பர். அக்பர் கால இந்தியாவை கண்முன் கொண்டு வர அப்படி மெனக்கெட்டிருந்தனர். அதற்கான பலனும் அப்படத்திற்கு கிட்டியது. தற்போது அந்த படத்தையும் மிஞ்சி நிற்கிறது பாகுபலி. அதுவும் நேரடி தமிழ் படம் என்ற பெருமையுடன். இந்த படத்தில் வரும் நாட்டின் பெயர் மகிழ்மதி. வரையறைகளை தாண்டிய ஒரு காலவெளியில் நடக்கும் கதை. பனிமலைகளும் சிலிர்ப்பூட்டும் அருவிகளும் தமிழரின் அடையாளங்களில் ஒன்றான பனை மரங்கள் நிறைந்த நெடிய வறண்ட சமவெளிகளும் கொண்ட ஒரு புதிய தேசத்தில் நடக்கும் கதை. இந்த படம் 2 மொழிகளிலும் தனித்தனியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை கதாபாத்திரங்களும் சொந்த குரலில் தமிழ் பேசியுள்ளன. இன்று உலக சினிமாவே இந்த படத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமாவின் அத்தனை இயக்குனர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், நடிகர்களும் பிரமித்து நிற்கிறார்கள் பாகுபலியையும் ராஜமௌலியின் திறமையையும் பார்த்து. இந்த பெருமையில் தமிழ் சினிமாவையும் பங்கு கொள்ள வைத்த இயக்குனர் ராஜமௌலிக்கு தமிழ் சினிமா உலகே ராஜ வணக்கம் வைக்கிறது.